அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்ச ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு ராசிகளுடைய அதிபதிகள், அந்த அதிபதிகளுடைய வழிபாடு, அந்த அதிபதிகள் யாரு, ராசிகளுடைய தன்மை என்ன, அவங்களை எப்படி வழிபாடு பண்ணணும், எவ்வாறு அவங்களோட அருளை பெறணும் அப்படிங்கிற விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் மேஷராசியும் விருச்சக ராசியும் பார்ப்போம். இந்த மேஷராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதன் மூலயமா நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர செல்வ செழிப்புடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் இருக்க நீங்கள் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதன் மூலயமா உங்கள் ராசிநாதன் நல்லா ஆக்டிவேட் ஆவார். ராசிநாதன் நல்லா ஆக்டிவேட் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். அடுத்தது ரிஷபராசியும் துலாம் ராசியும் பார்ப்போம். இந்த ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் ராசிநாதன் சுக்கிர பகவானாக வராரு. இந்த சுக்கிர பகவானோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா நல்ல அனுகூலங்கள், நல்ல செழிப்புடன் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் நிறையா கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம், இவங்களுக்கு எப்பயுமே வெற்றி மட்டும்தான். எதிரிகள் எதுவுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு லட்சுமி நரசிம்மரையும் லட்சுமியும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா நல்ல ஒரு அனுகூலங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் மகாலட்சுமியையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்கள் ராசிநாதன் நல்லா ஆக்டிவேட் ஆவார். இதனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுப்பாரு. அடுத்தது மிதுன ராசியும் கன்னி ராசியும் பார்ப்போம். இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவானோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்கள் இருக்குது. அதே சமயம் கல்வி, ஞானம், அறிவு இது அத்தனைக்கும் அதிபதியாக வராரு மகாவிஷ்ணு. அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கிடைக்கும். கலைத்துறை, நாடகத்துறை, பத்திரிகை துறை, இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா அவங்களுக்கு அவங்களோட ராசிநாதன் ஆக்டிவேட் ஆகிறாரு. இந்த ராசிநாதன் புதன் பகவான் ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுப்பார். அடுத்தது கடகராசி. இந்த கடகராசியோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தாயார். பார்வதி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா, அம்பாலை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா நிறையா நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மன ஓட்டம், எண்ணம் இது எல்லாமே மாறுபடும். நீங்கள் பார்வதி தாயாரை அம்பாலை வழிபாடு பண்ணும்போது நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கும். உங்களோட அதிபதியை வழிபாடு செய்யறதின் மூலயமா உங்கள் ராசிநாதன் நல்லா ஆக்டிவேட் ஆவார். இந்த சந்திர பகவான் ஆக்டிவேட் ஆகிறதன் மூலயமா நிறையா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பேரும் புகழும் அதிகரிக்கும். மற்றும் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசியோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா மோட்சம், ஞானம், தொழில் வெற்றி, காரிய வெற்றி, காரிய சித்தி அனைத்திலும் வெற்றி காணலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதிக்கத்துவம் அதிகம். அதனால் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்களோட ராசிநாதன் ஆக்டிவேட் ஆவார். அதன் மூலயமா நிறைய நல்ல அனுகூலங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேரும். அடுத்தது தனுஷ் மற்றும் மீன ராசிக்காரங்க. இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவானோடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. இந்த பிரம்மாவை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா கல்வி, ஞானம், அறிவு, குழந்தைகள் மூலயமா முன்னேற்றம், உங்கள் முன்னோர்களின் மூலயமா முன்னேற்றம், உங்கள் பூர்வபுணி ஸ்தானம் பலப்படும். இத்தனை விஷயங்கள் நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும். அடுத்தது மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் ராசி அதிபதி சனி பகவானாக வராரு. இந்த சனி பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன். ஐயப்பனை வழிபாடு பண்ணுறதின் மூலயமா உங்கள் ராசிநாதன் ஆக்டிவேட் ஆகிறாரு.
இந்த ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் ராசிநாதனா இருக்கிறதுனால சனி போல் கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ராசிநாதன் அவங்களுக்கு கொடுக்கறதுல குறைய வைக்க மாட்டார், அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்கள் ஐயப்பனையும் சனிக்கிழமையானால் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. இந்த 12 ராசிக்காரர்களும் ராசிநாதனையும் ராசி அதிபதியும் வழிபாடு பண்ணுறதின் மூலயமா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல செழிப்பும் நல்ல செல்வ செழிப்பும் நல்ல அனுகூலத்தையும் நல்ல பாக்கியத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் காண முடியும். உங்களோட ராசிநாதனை நீங்கள் வலுப்படுத்தணும். அந்த வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் ராசியோட அதிபதியை பிடிக்கணும். ராசி அதிபதியை பிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிறையா கிடைக்கும். மீண்டும் வேறொரு ஜோதிட தலைப்பு வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.